வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளே தமிழ் டப் சேனல் நம்ம ராகேஷ் அவர்களும் உள்ள வந்து விட்டார். ஸோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம 2026ல நிறைய மூவிஸ் வருதா, ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்காஸ்ட் மோட்ல பேசுறது நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணணும் ப்ரோ. ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வர இந்த இயர் என்று வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி பிடிச்ச கேரக்டர்ஸ் அதை பத்திலாம் டீட்டெயிலா நம்ம பேசுவோம். பட் இந்த வீடியோ வந்து இந்த 2026ல என்னென்ன மூவிஸ் ஆர் வெப் சீரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது. ஆக்சுவலா நம்ம 2026னா மார்வல் சைட் தான் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூலைல ரிலீஸ் ஆகுது. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அவர் ஸ்பெல் பண்ணிட்டாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். சோ அதனால இதுக்கப்புறம் அவர் எப்படி அவெஞ்சர்ஸோட கனெக்ட் ஆகுறாரு அண்ட் எப்படி ஆவறாரா இல்லையா, இல்ல அவர் தனி படங்கிறதுனால அவர் கட்டி விட்டுறாங்களா? ஆனா இன்னொரு ஹைலைட் என்னன்னா பனிஷரும் உள்ள இருக்காரு, ஹல்க்கும் உள்ள வராங்க. சோ அதனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மூவியா இருக்கும் போது. இந்த வருஷம் வந்து டேர்டெவில் சீரிஸ் இப்ப மார்ச்ல வருது. பிளஸ் பனிஷருடைய ஸ்பெஷல் அதோடைய சீரிஸ் ஒன்று இருக்கு. பனிஷர் வேற ஸ்பைடர்மேன் படத்துல வராரு. இந்த வருஷம் மார்வல் வருஷமே எடுத்துக்கலாம் ப்ரோ. மெயினா டேர்டெவில்ல ஜெசிகா ஜோன்ஸ் வராங்க. சோ மேபி சில பேர் வந்து இந்த டிஃபெண்டர் டீம் பார்க்காம தான் அவங்க கொஞ்சம் செக் பண்ணா நல்லது. லியூகேஜ் லைக் எல்லாரும் உள்ள இருக்காங்க. எல்லாரும் இதுல வேற சும்மா பனிஷர் தலையை காட்ட வரணும் தோணுது. ஏன்னா சீசன் 1ல வந்திருப்பாரு, அதனால இதுலயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பனிஷர் எல்லா இடத்துலயும் வராரு. இத்தனை வருஷம் கேப் விட்டதுக்கு அதுக்கும் எல்லா படத்துக்கும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து துரந்தர் 2 ப்ரோ. செம்ம பக்காவா போயிட்டு இருக்கு. இப்ப மனுஷன் அப்பல இருந்தே தியேட்டருக்கு கூப்பிட்டாருங்க, துரந்தர் 1 வாங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னு. நான் தான் இல்லங்க அப்புறம் வரலாம் தள்ளி போட்டு எனக்கு ஓடிடில பாக்கிறதுக்கு. இப்போ ஓடிடில யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களும் சொல்லுவாங்க சா மிஸ் பண்ணிட்டோமேடான்னு. அதனால ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1300 க்ரோஸ் அடிச்சு ப்ரோ. எனக்கு அதுதான் புரியல. அதாவது இந்த பேன் இண்டியா லாஜிக்கே உடைச்சிருச்சு ப்ரோ. இப்போ வழக்கமா பேன் இண்டியா லாஜிக்கு யூ சர்டிஃபிகேட் வரணும். ஆமா, எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணணும், எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டார்ஸும் உள்ள இருக்கணும். இது எல்லாமே உடைச்சு சில கண்ட்ரீஸ்ல பேன். இந்த பேன் பாகிஸ்தான் அந்த ஈஸ்ட் சைடுல மோஸ்ட் பைரேட்டட் வெர்ஷன் இந்த துரந்தர் தான். அதுதான் ஹைலைட். எல்லாரும் நினைக்கிறாங்க ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் டீஃப்ரேம் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல. அவங்கள நீங்க படத்தை பாருங்க, பயங்கரமா பாராட்டி. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பை படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்ட். இந்த ஸ்பை யூனிவர்ஸ் தவிர என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரியலா ஒரு ஸ்பை எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றான்னு சொல்லிட்டு நல்லபடியா எனக்கு கிட்டத்தட்ட இது நான் பாதி படத்துக்கு மேல வரைக்கும் அவர் பாகிஸ்தான்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு செட்டில் ஆயிட்டார் மனுஷன். எவ்வளவு பக்கமான ஆக்டிங். அவர் அந்த பியர்டு அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் பக்கா அந்த ஊர்க்காரராவே ஃபீல் ஆகிறாரு. எனக்கு அது இல்லாம இதுல இன்னும் பிடிச்சது அந்த வில்லன் கேரக்டர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கிறாரு. அவர் பாலிவுட்ல ரொம்ப பழைய மூவிஸ்ல பாத்துருந்தேன். நடுவுல கொஞ்சம் அவ்வளோ இல்ல. அவருக்கு ஒரு ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி பயங்கரமான ஒரு ரீஸ்டார்ட். பிளஸ் இன்னொன்னு, இந்த படம் ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேம் எல்லாம் இல்ல, பேக் போதே எடுத்து முடிச்சாச்சு. தைரியம் எடுத்திருக்காங்க. நம்ம ஏ ரேட்டட் தான் போறோம் எடுக்கிறோம் ப்ரோ. அது இல்லாம நீங்க எடுத்துட்டு இப்ப 1000 கோடி அடிச்சா எல்லாரும் சம்பளமே 100 கோடி ஏத்துமாங்க. கண்டிப்பா சேர்த்து ஒழுங்கா முடிச்சு விட்டு கிளம்புங்க. அதுவும் பேக் மார்ச்ல வருது செகண்ட் பார்ட். சோ ஹீரோக்கான பேக் ஸ்டோரியே இல்லாம இந்த படம். ஆமா, ஆக்சுவலா ஹீரோக்கான பேக் ஸ்டோரி இல்ல. இப்ப ஹீரோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இது எப்படி முடிக்க போறாங்க, அண்ட் சில ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க. பாப்போம். எனக்கு ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அவங்க அங்க காட்டினதை விட சில லைவ் ஃபுட்டேஜ் லைவ் ஆடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதான் ஹைலைட். சரி, அடுத்த படத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அடுத்து என்ன படம்? அதே நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஏன்னா அது ஒரு செம்ம பெரிய லெவலான மூவி. எனக்கு அது எத்தனை மணி நேரம் எடுப்பானுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஏதோ ரூமர் கிளம்பிச்சு 3 hours 45 minutes சொல்லிட்டாங்க. அண்ட் பாப்போம் அந்த நிறைய கேரக்டர்ஸ் எப்படி எல்லாரும் ஈவனா தர போறாங்கன்னு தான் நானும் யோசிக்கிறேன். இவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல சீன் வைக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சிரும் ப்ரோ. கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே உள்ள வராங்க. இவர் வந்து வீடியோ போட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி என்னென்ன சீரிஸ் படங்கள்லாம் வாட்ச் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுருக்காரு. பிளஸ் டீடைல் வீடியோவும் போட்டுருக்காரு யூடியூப்ல. அந்த ரெண்டுமே செக் பண்ணுங்க. நம்ம சைட்ல ஆக்சுவலா இவர் கூட டிஸ்கஷன் போடுறது தான் ஆக்சுவல் பிளான். நம்மளோட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணலாம் ப்ரோ. அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ப்ரோ. நமக்கு அப்பலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரதா சீரிஸ்ல நிறைய போயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நான் வந்து மெயினா நம்ம டாக்டர் டூம் வர்றதை தாண்டி எனக்கு இந்த டீசரே ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. வெயிட்டா இருந்துச்சுங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இவங்க வக்காண்டாவோட சேர்ந்து ஒரு எனக்கு அந்த எக்ஸ்மென் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. இந்த சைக்ளாப்ஸ் லேசர் அடிச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஃபாக்ஸ் ஸ்டுடியோ அவரோட லேசர் பவர் ரொம்பலாம் யூஸ் பண்ணல. இவங்க காமிச்ச அந்த ஒரு செகண்ட் கிளான்ஸ்ல அது அவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி ஸ்டுடியோ மத்த எதையுமே ஒழுங்கா யூஸ் பண்ணலங்க. அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பாராட்டுறேன். அவங்க கொண்டு வந்தது ஒரு எக்ஸ்மென் கிட்ட 10 மூவிஸ் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மியூட்டன்ஸ் மூவி தவிர அது தண்டம். அது ஒரு கடமைக்கே சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால எல்லாமே கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப அந்த வெர்ஷன்ல ஒரு லோகனா அவர் செத்துட்டாரு. இன்னொரு உள்வெறின்னு வேற கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா
எல்லாரும் லைக் அதே சொன்னதுதான், நம்ம டெட்பூல் தான், அவங்க கடைசி வரைக்கும் அவங்களை யூஸ் பண்ணியே சாவர வரைக்கும் 90 வயசு ஆனாலும் நாங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்க மாட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது தான் எங்களுடைய ரூல். சரி ப்ரோ, அடுத்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது பீக்கி பிளைண்டர்ஸ். சூப்பர் ப்ரோ, பீக்கி நம்ம இம்மார்ட்டல் மேன். எப்போ அது வந்து இப்ப சில பேர்லாம் வந்து நீங்க பில்டப் கொடுக்கறத பார்த்துட்டு செம்மையா இருக்கும் அப்படின்னு போயிட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து ஒரே செட்ல முடிக்கிற சீரிஸே கிடையாது. பாத்தீங்கன்னா நொந்துருவீங்க, பொறுமையா அதோட டிராவல் பண்ணி. எனக்கு வந்து ஒரு சீசன் முடியும் போதுதான் எனக்கு அந்த கேரக்டர்ஸே முதல்ல நின்னாங்க மனசுல. இப்ப அதுக்கப்புறம் எனக்கு டிராவல் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஃபுல் டிராமாவா தான் இருக்கும், ஆனா ஒரு மாசான ஒரு கிளாஸியான விஷுவல். அந்த சீரிஸ்ல மட்டுமே ஒரு எத்தனை சிகரெட் அடிச்சு எத்தனை அடிப்பீங்கன்ற மாதிரி எனக்கு. இன்னொன்னா நான் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தேன், எனக்கு அந்த பிரிட்டிஷ் ஸ்லாங்கோட எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் வந்து மேபி அந்த டப்டு வெர்ஷன்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு செட் ஆகாது. ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் டப்டு வெர்ஷன். இப்ப சிலது ட்ரை பண்ணலாம், இப்போ ஒரு ஆக்ஷனு இல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி அது நீங்க ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இந்த மாதிரியான செட்டுக்கு நீங்க அதோடைய இதுல உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரிஜினாலிட்டி அந்த ஸ்லாங்ல பேசுறது தான், அதனால தான் அது அவ்வளவு ஹிட் பாப்புலர். ஓ தாமஸ் ஷெல்பி கேரக்டர், அவங்க ஃபேமிலியாவே அந்த ஆண்ட் பாலி கேரக்டர், எப்பா செம்ம வெயிட்டான கேரக்டர். எல்லா பிரதர்ஸும் ஒரு மாதிரி இருக்கான் உள்ள. அதேதான், ஒருத்தன் முரணா இருப்பான் ஆனா முட்டாளா இருப்பான், இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு குழந்தை பழமா இருப்பான் ஆனா அவனும் கொஞ்சம் கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுவான். மெயின் நம்ம டாம் ஷெல்பி தான். எனக்கு அந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்ச மூமெண்ட், அதாவது இந்த அவன் தம்பி வந்து இவன் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி பாத்துறீங்களா, அங்க பேசுற சீன்லாம் வரும், அதெல்லாம் வெயிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன்லயே சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு ப்ரோக் ஆர் ஹார்ட்னு சொல்லிட்டு சாங், அது ஒரு மாதிரி. அது இப்ப நிறைய ரீல்ஸ்ல பார்த்துட்டு நீங்க டக்குன்னு அதே மாதிரி ஆக்ஷனாவே இருக்கும். அது ஆக்ஷனே கிடையாது, டிராமா. நீங்க அந்த கேரக்டரோட சீரியஸா சொல்றேன், நீங்க முதல் சீசன் முடிகிற வரைக்கும் சத்தியமா கனெக்ட் ஆக மாட்டீங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான இம்பாக்ட் கட்டாயம் இருக்கும். அதே தான் பிரேக்கிங் பேட் இருக்கும். இவனுக்கு பிரேக்கிங் பேட் ஆக்ஷன் பரபரப்பா இருக்கும், இவனுக்கு ரீல்ஸ்ல பார்த்துட்டு போறானுங்க, அங்க போயிட்டு ஏமாந்து வெளியே வந்துடுறானுங்க. பிரேக்கிங் பேட்லாம் பொறுமையா பார்த்தா தான் நல்லா. ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம மார்டல் காம்பேட்டோட செகண்ட் பார்ட் ப்ரோ. ஆக்சுவலா 2025 வர வேண்டியது, அது டிலே பண்ணி கடைசியில மேல தான் கொண்டு வராங்க. அண்ட் நான் அதுலயும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேர்ள் அவர் போன உள்ள வந்துட்டாரு, அதான் அந்த ஜானி கேஜோட கேரக்டரா நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா பேட்டில் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு தான் சொன்னாங்க, அது ஒரு ரிஹர்சலா போயிடுச்சு. இதுதான் ஒரிஜினல் டோர்னமெண்ட், பியூர் ஆர் ஸ்லாஷர். லைக் நீங்க உங்க ஸ்லாஷர் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா இது வந்து நம்ம தேட்டர் மெட்டீரியல். ஸ்லாஷர்லாம் எனக்கு தேட்டர்ல ஒரு மாதிரி வேற லெவலா இருக்கு இம்பாக்டா. ஸோ அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஹை குவாலிட்டிக்காகவும் அண்ட் ஆக்ஷனுக்காகவும் கண்டிப்பா இந்த படத்தை நான் இப்போ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து அடுத்த சீரிஸ் வந்து டேர் டெவில் பார்ன் அகைன் சடனா வந்து மார்ச் 24 வரப்போகுது. இதுக்காக பல வருஷம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, போன வருஷம் சீசனு, இந்த வருஷம் 2வது சீசனு. ஆஹா செம்மையாச்சு. சொன்ன மாதிரி ஜெசிகா ஜோன்ஸா அவங்களும் உள்ள வராது. ஜெசிகா ஜோன்ஸ் பார்க்காம தான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணா நல்லது. இல்லைன்னா நம்ம சைட்ல ஒரு ரீகேப்ப இறக்குறோம். இப்போ சீரீஸ்ல என்ன கேட்டீங்கன்னா, நான் ஃப்ரம்மோட சீசன் 4 ப்ரோ எனக்கு அதுதான் சொல்லுங்க. நான் வந்து ஃப்ரம் அந்த பக்கமே போனது இல்லை, எல்லா பக்கமும் பில்டப்பா இருக்கு. அது வந்து ஆக்சுவலா என்ன, அது ஏன் இவ்வளவு ஒரு ஹாரர் தானே அது? ஆக்சுவலி அதுல ஹாரர், சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர், ஸ்லாஷர் எல்லாத்தையும் கம்பைண்டா கொண்டு வந்துட்டான் ப்ரோ. லைக் நீங்க டார்க் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு இருந்தது, இதே மாதிரி இது வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா கொண்டு வந்தான். லைக் ஒரு ஃபேமிலி ஒரு வில்லேஜ் உள்ள வந்துடுறாங்க, தப்பி தவறி ஒரு மரம் வில்லும் அந்த மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அங்கே அவங்க வெளியே போக முடியாது, அதுதான் ஒரு கான்செப்ட். சரி அது ஓகே, வெளியே போக முடியாதுன்னு பார்த்தா நைட் ஆனா மான்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. நான் வந்து என்ன நினைச்சேன், இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு அந்த ஹாரர் பயமுறுத்துறது அதை வச்சு இப்போ சீரியஸா நீங்க இழுக்கிறீங்கன்னு நான் யோசிச்சு. ஹாரர் நல்லா இருக்கும், அந்த எலிமெண்ட் கொஞ்சம் ஸ்லாஷரா இருக்கும். லைக் நீங்க அந்த வீட்டு வெளியே இருந்தீங்கன்னா உங்களை சாவச்சிருவாங்க, வீட்டு உள்ள இருந்தா உள்ள வர. 3 சீசன் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். அதுதான் எனக்கு ஒரே ஸ்டேஜ்ல முடிச்சதுனால இப்போ அது ரொம்ப எப்படா, ஏன்னா ஸ்டோரி வந்து அட்லீஸ்ட் சீசன் வர வர கொஞ்சமா ஒரு ஆன்சர் தரணும், ஒரு கன்க்ளூஷன் வரணும். இவங்க என்னன்னா ஆன்சரும் தர மாட்டேங்கிறாங்க, காம்ப்ளிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. இப்போ சீசன் 4ல இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சம பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால எல்லாருக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எண்டிங் நல்லா இருக்கணும்னு நம்புறேன், ஏன்னா இது ஆன்சர் தர முடியாது. இல்ல இது ஆக்சுவலி சீசன் 3 அப்புறமா தான் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் சீசன் 4 கன்ஃபார்ம் பண்ணாங்க. எம்ஜிஎம் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதனால இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஸ்டோரி ரைட்டர்ஸ் கிட்ட அவங்களுக்கு எண்டிங் தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க பணம் போறாங்கன்னு தான் இப்போ நான் யோசிக்கிறேன். நான் இப்ப பாக்குறேன் ப்ரோ. ஸோ நீங்களே எல்லா ஏரியாவும் கவர் ஆகுதுங்கிறதுனால அதை கன்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தமிழ் டப்ல வரல, வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் ஆஸ் எ ஹாரர் லவரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பாருங்க. அடுத்து வந்து நான் திடீர்னு எதிர்பார்க்காம வந்தது வந்து ஹீமேன் ப்ரோ. ஹீமேன் சக்தியை சுட்டி டிவிலையும் போகலையும் பாத்துருக்கேன், ரெண்டுத்திலும் கலந்து பாத்துருக்கா நல்லா சின்ன வயசுல பார்த்தது. எனக்கு எக்ஸாக்டா ஸ்டோரி எல்லாம் இப்ப மறந்துட்டேன். ஆமா இது என்ன கான்செப்ட்னு தெரியல. இந்த கத்தி எடுத்துக்கிட்டு சக்தியை தான் ஹீமனா அந்த கத்தி எடுத்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார்ல,
அவர் கூட இருக்கிறது எல்லாமே பயந்தாங்களே இருப்பாங்க. ஈமானா அது இதுவா மாறிடுச்சுன்னா வெயிட்டா இருக்கும். பக்கத்துல ஏதோ பூனையா இல்ல சிங்கம் மரிப்புடி, ஆமா அது மட்டும் ஒண்ணு இருக்கும். அப்புறம் நம்ம எலும்பு கூடு மாதிரி அவர் தான். என்ன நம்ம ஜெரால்ட் லிட்டோக்கு ஒரு பிரச்சனை, அவர் எந்த மூவி போனா கொஞ்சம் ஃபிளாப் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு மூவிஸ் நானும் பாத்திருக்கேன். பட் ரீசெண்டான டேஸ்ல அவர் மூவிஸ் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. சோ வேற அவர் இல்ல வில்லனா வராரா, அதனாலயே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஹீமேன் கேரக்டர் வந்து ரொம்ப மஸ்குலரா இல்லன்னு சொல்லிட்டு ஒரு டிராபேக். அவரை வந்து நீங்க பாத்துருக்கீங்கன்னா நம்ம இந்த இவரு அக்வாமேனு இல்ல இந்த ரீச்சரு இந்த மாதிரி ஆளுங்களை இறக்குனீங்கன்னா ஈவானாவே ஃபீல் ஆவாங்க. பட் இவர் கொஞ்சம் ஒல்லியா இருக்காரா, பாப்போம். மேபி இல்ல கார்ட்டூன்ல நமக்கு நல்ல மஸ்குலரா காமிச்சதுனால அது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இதுல கொஞ்சம் கம்மியான இப்ப ராக் மாதிரி நம்ம அந்த லெவலுக்கு எதிர்பார்க்கலாம், வெயிட்டா அப்படி இருப்பானுங்கன்னு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. பட் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரிஸ்க்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எக்ஸாக்டா மோதிர மூவி தான் நம்ம டியூன் 3. அதான் பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் பேசிட்டோமே, திரும்பி அந்த பக்கம் போறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலி ஒரு பேர் கூட வச்சுட்டாங்க, டியூன்ஸ் டேன்னு சொல்லிட்டு. இது முன்னாடி வந்துச்சு அந்த ஓப்பனிமர் பார்பி மாதிரி. அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் கிளாஷ் பண்றாங்க. கண்டிப்பா ரெண்டுமே நல்லபடியா போகும். டியூன் வந்து எபிக் ஸ்கேல் ப்ரோ. எனக்கு டியூன் வந்து ரொம்ப 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 பிடிச்ச படம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் அவனுங்க ஸ்பூன் ஃபீட் பண்றது அதெல்லாம் நிறுத்திடுவானுங்க. செகண்ட் பார்ட்ல தான் ஐயோப்பா அந்த புழு மாதிரி அவனுங்க அந்த மண்ணில் நம்ம மேல அப்படி மண்ணு உழற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுவாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் செம்ம ப்ரோ. லைக் அவங்க ஒரு சின்ன சின்ன கிளாரிட்டி வைஸ்ல செம்மையா பண்ணியிருந்தாங்க. பாப்போம் இன்னும் இந்த யூனிவர்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு. அவங்க இந்த மசியான்னு சொல்றாங்க, இவர்தான் அது எப்படி போகுதுன்னு பாப்போம். எனக்கு டியூன் இவனுங்க டியூன் 1ல வேணா அந்த ஸ்லோவா இருக்கு, அது வரைக்கும் குறையலாம் இருக்கலாம். பட் டியூன் 2 பர்ஃபெக்ட்டா செட் பண்ணி 3 ஹவர் படம். எனக்கு எங்கேயுமே லாகவே எனக்கு இதுவா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ என்னன்னா எனக்கு கரெக்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடிச்சிட்டு அதே வைபோட டூன் 3க்கு போகணும். அவ்வளவுதான், ரெண்டுத்தையும் பார்த்து பேக் டு பேக் முடிக்கணுங்கிறது. என்னன்னா ஐமேக்ஸ் யார் எடுக்க போறோம், சண்டை போடுறீங்க. ஒரு மாசம் கேப் விட்டு தான் வாங்கலாம், ரெண்டு பேருக்கும் இடம் கொடுப்போம். ஆக்சுவலா ஒரு ஷோ இது ஒரு ஷோ அதுன்னு சொல்லிட்டு ரெண்டு இது பிரிச்சுக்கலாம். பட் அப்படி பண்ண மாட்டாங்களே, ஒரே ஷோ மார்வலுக்கு தான் மொத்தமா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட் லாக் பண்ணியாச்சு, அப்புறமா தான் அந்த டியூன். இவங்க ஒரு மாசம் கேப்லயாச்சும் வரலாங்க, சீரியஸாவே சொல்றேன். ஏன்னா இதுவே ரிப்பீட் வேல்யூ அவ்வளவு இருக்குது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவே. டியூன் 3 அதுக்கான ஒரு ஸ்கேலுக்கு அவங்க டைம் எடுத்து பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சேர்ந்து வர்றது கிளாஷ் தவிர்க்கலான்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜுமான்ஜி படம், அதுவும் இந்த வருஷம் தானே வருது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா நம்ம ராக் கூட ஒரு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருக்காரு, திரும்பி ஏத்தி விட்டோம். அந்த மனுஷன் உண்மையாவே எத்தனை பிளாக் ஆடம் ட்ரை பண்ணாரு, அது புட்டுக்குச்சு. ஸ்மாஷர் மிஷின் அதுவும் ஃபிளாப் ஆக்சுவலா பயங்கர ஃபிளாப் ஆச்சு. அது ஜுமான்ஜி வந்து அத சொன்னேன், இந்த பிரான்சைஸ்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சேஃப் ஜோனா எஸ்கேப் ஆயிடலாம். இப்ப இந்த ஜுராசிக் பார்க் பிரான்சைஸ்க்குள்ள எஸ்கேப் ஆகுற மாதிரி ஜுமான்ஜிலாம் வந்து சின்ன வயசுல அவ்வளோ ஃபேவரட், எல்லாருக்கும் ஃபேவரட். நான் அந்த போர்டு கேம்ல இருந்து அப்புறம் அப்படியே டிஜிட்டலா கொஞ்சம் வந்தாங்க, எல்லாமே நல்லா தான். அது எத்தனை தான் போர் அடிக்காது, ஜாலியா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மூவி. பேசிக் டெம்ப்ளேட் தான், அதை நீங்க ஒழுங்கா பண்ணிட்டீங்கனாலே சாலிடா அடிக்கும். பிளஸ் இப்ப இந்த 2K கிட்ஸ் அவங்க பாத்துருப்பாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கு ஜுமான்ஜி வந்து நல்லா இருக்கு, கான்செப்டா நல்லா இருக்கு. இப்போ மெட்டா அந்த மாதிரி வர்ஸ் போயிருவாங்க, லைக் அந்த கிளாஸ்லாம் போட்டு அந்த மாதிரி கேம் உள்ள போற மாதிரி இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் அந்த பழைய கிராபிக்ஸ்ல அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சா, நீங்க அப்படியே காமிச்சா கூட நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு. ஆக்சுவலி ரீசெண்டான டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு எல்லாம் ப்ரோ. ஏன்னா இவங்க ரஷ் பண்றாங்க ப்ரோ, நீங்க டைமே இல்ல. இப்ப நீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தாதான் அவங்களும் ஒர்க் பண்ண முடியும். அவங்களும் மனுஷனுங்க. அதனால அவதார் அவ்வளவு டைம் எடுக்கிறாரு, ஆனா பக்காவா தர்றாரு. கதையா நீங்க அவதார் பிடிக்கல என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நீங்க விஷுவலா அங்க நீங்க ஒண்ணுத்தையுமே பிசுறு தட்டிடுச்சு சரியில்லை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் 3Dல கூட அவ்வளவு கிளாரிட்டி. ஏன் நீங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் அந்த டைம்லாம் யோசிச்சு பாருங்களேன், பீக் எப்படி இருந்துச்சு. நீங்க இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 2010 கிட்டே டைம் 15 வருஷம் கழிச்சு நீங்க இப்ப அதோட விஷுவலை பாத்தீங்கன்னா கூட அவ்வளவு இருக்கும். நீங்க அதுல சொதப்பு இருந்ததுன்னா அது அவனுக்கு ரிப்பீட் வேல்யூவே இருக்காது அந்த படம். இவனுக்கு அவ்வளவு டைமே கொடுக்குது. நார்னியா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் என்ன குவாலிட்டி. இந்த வேனல் சிங்லாம் அப்பெல்லாம் செம்மையா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு காலம். அதுதான் சொல்றேன், இவனுங்க அப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அப்ப வந்து போட்டாலே அவங்க 1 பில்லியன் எடுத்துறானுங்க. அந்த தைரியத்துல நல்லா செலவு பண்ணானுங்க, டைமும் கொடுத்தானுங்க. இப்ப இவனுங்க நாமளும் கொடுத்துட்டே இருக்கணும், படம் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுனால இவனுங்க அப்படியே விட்டுறாங்க குவாலிட்டியில. அதான் மைண்ட் கிராஃப்ட். ஆனா அதெல்லாம் உசுறு அடிச்சது கலெக்ஷன் எடுத்தது. அதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா கேம் ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட்ல சோ அவங்க சப்போர்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணி அவனுக்கு காசு எடுத்துட்டானுங்க. ப்ரோ கொஞ்சம் இண்டஸ்ட்ரி அப்படி தான மாறிட்டு இருக்கு. இனிமே வந்து மூவி கேம்ஸ் சீரிஸ் எல்லாமே ப்ரோ. இந்த ஸ்பின் ஆஃப்ங்கற ஒரு வார்த்தை வந்தாலும் வந்துச்சு, எல்லாத்தையும் அதுக்கு ஒரு கேரக்டர் நான் தனியா கொடுக்குறேன். அது ஒரு ஸ்பின் ஆஃப், இட் சீரிஸ்க்கு ஸ்பின் ஆஃப், எல்லாத்துக்குமே ஸ்பின் ஆஃப். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் இந்த வருஷம் தான் ப்ரோ வருது. ஆமா அதுவும் ஒரு அனிமேட்டட் வருது. அப்ப இன்னொரு ஸ்பின் ஆஃப் வேற சொல்லி இருக்காங்க, அது எப்போ வந்ததுல. அதுல தான் இவங்க இதுல கொஞ்சம் விட்டதெல்லாம் கொஞ்சம் ஐ மீன் தனி
கேரக்டர்ஸ் வச்சு தானே பண்றாங்க. ஆமா, தனி கேரக்டர்ஸ். அது லண்டன்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரி. 1990s டைம் லைன். மறுபடியும் அங்க ஒரு மைண்ட் ஃபிளையர், அங்க ஒரு வெக்கறான். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அந்த எண்டிங் நம்ம ஒரு தேரி எண்டிங் அந்த எண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி ஒன்னு இருக்கு, நல்லா இருந்துச்சு. நீங்க அது ஸ்டேஜ் பிளே மாதிரி தான், சீரியஸா வரல. நீங்க அந்த ஸ்டேஜ் பிளே படிங்க. ஆக்சுவலா எனக்கு அதை ஒரு 2 எபிசோடா வச்சிருந்தீங்கன்னா வெக்கனாவுடைய கதைலாம் என்னமா இருந்திருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த தேரி கதை பச்சேன், நல்லா இருந்தது. இந்த மாதிரி வச்சிருக்கலாம், எல்லாரும் ஏமாத்திட்டீங்க, ஆடியன்ஸ் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதான் சொன்னேன், இவங்க இவ்வளவு தூரம் நீங்க பில்டப் பண்ணி, எனக்கு இப்ப சீசன் 3 ஃபைனல் எடுத்துக்கோங்க, சீசன் 4 ஃபைனல் எடுத்துக்கோங்க, அது எவ்வளவு மாசா இருந்துச்சு. அது ஒரு எண்டிங் இவங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இவனுக்கு எல்லா லாஜிக்கும் மறைச்சு விட்டு நான் வச்சுக்கோன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ப்ரோ அந்த ஒரு லீடர் ஒருத்தன் தானே ப்ரோ, அப்சைட் டவுன்ல போய் கிட்டார் வாசி வந்துருவான், எடி. அந்த கேரக்டர் எல்லாம் எவ்வளவு நல்ல கேரக்டர், அவனெல்லாம் சாவச்சாங்க. அப்போ ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. எனக்கு இதுல ஒரு 3 பேர் நீங்க சாவடிச்சுதான் விடுங்களேன், ஒரு 3 பேர் போட்டு தள்ளி கூட எங்களுக்கு ஃபீல் பண்ண கூட முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஸ்டீவ் டஸ்டின் எதுவும் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ஒண்ணுத்தினால எஸ்கேப் ஆயிட்டாங்க, மத்த எல்லா குறைகளையும் சரி ஓகே. ஸ்டீவுக்குலாம் எதுவும் ஆயிருந்தா யோசிச்சு ஒரு இம்பாக்ட் எப்படி இருந்து. ஆல்ரெடி சீசன் இந்த ஃபினாலேவே பிடிக்கல, இதுல ஸ்டீவையும் கோட்டு தள்ளிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது ஒரு சீன்ல வந்து கை விட்டுருவாரு, அது வந்து அதே மாதிரி லவனியும் போட்டு தள்ளுறது, என்ன போட்டு தள்ளல அப்படின்னா கடைசியில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிருக்கேன் மைக்கேல் மூவிக்காக. ஏன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சனோட மூவி ஆமா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா நாங்க இந்த ராக்கி சினிமாஸ் இதுக்கு நாங்க போனோம். அப்ப வந்து நான் அப்பதான் ட்ரெய்லரே பார்த்தேன். இம்பாக்ட் செம்மையா இருந்துச்சு. ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் நம்ம எல்லாருமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ், பாப்புலர். அவர் எங்க போனாலும் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அவரோட ட்ரூ ஸ்டோரி அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு, அதாவது அவ்வளவு கிரேஸான ஃபேன்ஸா நான் அவருக்கு மட்டும்தான் பார்த்தது. அதுக்கு ஐஷோ ஸ்பீடும் அதே மூமெண்ட் கிரியேட் பண்றாரு. பாப்போம். அவருக்குலாம் முன்னாடி அத்தனை பேர் மயக்கம் போட்டுலாம் விழுவானுங்க. அவனுங்க அங்க லைவ்ல பார்த்தலாம் எத்தனை பேர் இது வச்சு அந்த டைம்லாம் அப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஆளு. எனக்கு அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வேற யாருக்குமே அப்படி பார்த்த மாதிரி ஃபீல் ஆகல. அண்ட் நானும் ஆக்சுவலி மைக்கேல் ஜாக்சனோட ஆரிஜின் ஸ்டோரி, லைக் அவர் என்ன உண்மையா என்ன எதுவுமே எனக்கும் அவ்வளோ நிறைய இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் மாதிரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எது நம்புறதுனே தெரியும், எது நம்புறதே தெரியாது. சீரியஸா சொன்ன மாதிரி அவர் அத்தனை வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டாரு, என்னமோ சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, உண்மையா இருக்கோ இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் பார்ப்போம். அதனால அந்த மூவி எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அந்த டைம்ல வந்து தமிழ் டப்பிங் சாங் ஒன்று வரும் தெரியுமா, அக்கா அவரோட பாட்டுக்கு சிங் பண்ணுவாங்க. அதனால அந்த டைம்ல அவரோட பாட்டு தான் நினைச்சுனா நான் சுத்திட்டு இருந்தேன் ஜாலியா. எனக்கு அவரோட ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கூட இருக்கு, நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு. நெவர் கிவ் அப் மாதிரி ஒன்று வரும், ஒரு பரதநாட்டியம் பொண்ணு. ஆமா, அது செம்மையா இருக்கும். பட் அந்த ஒரு இம்பாக்ட் திருப்பி நம்ம சினிமாஸ்ல பார்க்க போறோம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் பயங்கரமா இது 1 பில்லியன் அடிச்சு எவ்வளவு பெரிய ஆல்பம் தான் காட்டணும். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் மைக்கேல் ஜாக்சன் ஃபுல்லா தெரியாது. ஆமா இன்ஃபர்மேட்டிவா. நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சூப்பர் மாரியோ படம் ப்ரோ. சூப்பர் மாரியோ கேலக்ஸி தானே, கேலக்ஸி சீசன் வந்துருச்சு. கேமை விட மாட்டாங்க, நிண்டெண்டோல இருக்க எல்லா கேமுமே உள்ள படமா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த படம் எனக்கு நாம சின்ன வயசுல சூப்பர் மாரியோ விளையாடி இருக்கோம். அது ஒரு 2D தான் இருக்கும். பட் ஓகே, ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் லெவல் கூட ஒழுங்கா தாண்டது இல்ல. அதுல வந்து ஆக்சுவலா இந்த லெவல் 3ல வந்து ஏதோ சீட் கோட் மாதிரிலாம் போட்டு நீங்க போறது இருக்கு. ஆமா, அந்த லெவல் 1 தாண்டி போவேன், லெவல் 2ல இங்க செத்துரு அதே வருவேன். அப்புறம் கேம் அவ்வளவு ஆடல. அது ஒரு மாதிரி ஜாலியான கேம். அது நடுவில் இந்த சீட் கோட்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. இந்த சூப்பர் கான்ட்ரால இந்த கன் எடுத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணலாம் மாதிரி சூப்பர் மாரியோக்கும் ஒரு சீட் கோட் இருக்கு. இல்ல சூப்பர் கான்ட்ராலாம் ஃபுல்லா முடிச்சிருக்கேன், அந்த கடைசி பாஸ் வரைக்கும் எல்லாம் ரைட்டா இருக்கும். ஆனா இந்த கேம் அவ்வளவு டஃபா ஆக்கிட்டீங்க டேய். ஒரு லெவலுக்கு இருக்காங்க. இந்த வருஷம் கேம்ஸே வருது. சூப்பர் மாரியோ கேம், ஸ்ட்ரீட் ஃபைட்டரும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ல நான் வெயிட் நம்ம வித்து ஜம்பால் உள்ள இருக்காரு. புரியும் அவர் கேரக்டர் மேபி கொஞ்சம் சின்னதா தரலாம், பட் இம்பாக்ட் ஒன்னு கிரியேட் ஆகும். விட்டது டீசரே இல்ல, எல்லாரும் டீசர் அவ்வளவு கேரக்டர்ஸ் ப்ரோ. அண்ட் எல்லாம் மெயின் நம்ம ரோமன் ரெயின்ஸ்லாம் உள்ள வராரு, ஜாசன் மோமோவா இருக்காரு. அதான் சொன்னேன், எப்படி ஃபைட் சீனை வைக்க போறீங்கங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவங்க மாடல் காம்பேட்ட பாத்துட்டாங்க, அவ்வளவு மாசா போறீங்களா, நாங்களும் இறங்குறோம்டா ஸ்ட்ரீட் ஃபைட்னு சொல்லிட்டு. நீங்க அதான் சொல்றேன், இப்ப நீங்க ஆல்ரெடி கேமா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்கு, நீங்க அதை ப்ராப்பரா இறக்கிட்டீங்க, ஆர்டிஸ்ட் வச்சு இறக்கிட்டீங்கன்னா சாலிடா இருக்கு. எனக்கு சூப்பர் மாரியோலாம் அதுக்காக வெயிட் பண்றேன். அதை தொடர்ந்து அப்படியே வந்து டாய் ஸ்டோரி 5 ப்ரோ. ஆக்சுவலி டாய் ஸ்டோரி 5 வந்து இந்த வாட்டி வில்லன் ஐபேட். ஆமா, கொஞ்சம் பசங்க ரிலேட்டபிளா இப்போ இதான் நடந்துட்டு இருக்கு. சின்ன பசங்க போனீங்கன்னா எல்லாரும் போன்ஸ் அதுலயே தான் இருக்காங்க. நம்மளே எல்லாம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன பசங்க நம்மளாச்சும் கூட அந்த டைம்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுல்ல, இப்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது.
அது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க, அது இல்லாம எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி. இப்ப நமக்கு அப்பெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. இவங்க வந்து இவங்களே வந்து ஷார்ட்ஸ் பாக்குறாங்க, இவங்களே வாய்ஸ்ல கமெண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இல்ல இவங்களே வந்து சாப்பிடும் போது பழக்கப்படுத்தி விட்டு பொம்மைனா என்னென்ன உங்களுக்கு பெருசா ஐடியாவே இல்லை. இப்போ ஆமா, ஆக்சுவலா அது ஒரு இப்போ பொம்மைலாம் விளையாடாம எல்லாம் ஐபேட்லயே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல நாங்களாச்சும் கொஞ்சம் வளர்ந்துதான் கண்ணாடி போட்டோம், இவனுக்கு 4ஆம் கிளாஸ் தாண்டத்துக்குள்ளவே கண்ணாடி போட்டுருவாங்க போல இருக்குது. கண்டிப்பா ஆஸ் எ பேரண்டிங்கோட இருந்தீங்கன்னா பசங்களோட டாய் ஸ்டோரி கண்டிப்பா போகலாம், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா. எனக்கு டாய் ஸ்டோரிலாம் வந்து 3 அப்படியே எல்லா பொம்மையும் அந்த இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துட்டு இவன் போவான் பாருங்க, அங்கேயே முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோரி முடிச்சு விட்ட மாதிரி எனக்கு அழகா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே நான் பாவம் ப்ரோ. எனக்கும் சின்ன வயசுல ஒரு ஸ்பைடர்மேன் டாய் இருந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நான் வந்து அவ்வளவு ஒரு தாராள மனசு கொடுக்கறதுனால நான் உடச்சி கூட போட்டு தவிர இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன். இல்ல நான் இன்னும் குழந்தை பிள்ளையா கூட நான் பொம்மையை வச்சுப்பேன். அது நம்ம வந்து ரிலேட்டிவ் பையனுக்கு தந்தாங்க அப்படிலாம் எவனாச்சும் கையை வச்சானுங்க அப்படியே முறைக்கிறதே அவனுக்கு அந்த பொம்மையை வச்சுட்டு ஓடிடணும். நான் ஒரு வீடியோ கேம் செட்டு கூட வச்சிருந்தேன், நானே அது 2 வருஷம் தான் விளையாடி இருப்பேன். எங்க அம்மா எல்லாம் இனிமே ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு இந்த 1000 கேம்ஸ் இன் ஒன் சிப்ல வரும், அந்த சிப் தானே, அதுல வந்து கிரிக்கெட் விளையாடுவேன், சூப்பர் கான்ட்ரா விளையாடுவேன், சூப்பர் மாரியோ, ஸ்ட்ரீட் ஃபைட்டர், சர்க்கஸ் கேம் எல்லாம் செம்மையா இருக்கும் ப்ரோ. ஆமா, அதுல எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு சடம் சிப் வர ஒர்க் ஆகுது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போட்டு. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒரு இந்த இது மாதிரி இந்த மௌத்தார்கன் மாதிரி ஊதிட்டு அது கரெக்டா இருக்கா செக் பண்ணி நல்லா இருக்கும் ப்ரோ. அது ஒரு காலம். இப்ப நீங்க இதெல்லாம் போயிட்டீங்களா, கேமிங்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆக்சுவலா கேம் விளையாடிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலி 2 கேம் தான் முடிச்சிருக்கேன், ஒன்னு ரெசிடென்ட் ஈவில் 1, இன்னொரு நம்ம காட் ஆஃப் வார் 2018 பக்கமே வரல ப்ரோ. கேமிங் பக்கம் ஆக்சுவலா வரணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சோ இவர் வந்து அப்ப சீக்கிரமே வந்து கேமிங் சேனல் தலைமை வந்து ஆரம்பிப்பாரு. இல்லைங்க ப்ரோ, அது கஷ்டம் ப்ரோ. அது எப்பவுமே கேம் ஆடிட்டு இருக்கு, ஆல்ரெடி மூவிஸ் பாக்குறது, சீரிஸ் பாக்குறதுல ஃபுல் டைம் போயிருது. அது இல்லாம நீங்க எப்ப கேட்டாலும் வந்து அனிமி வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கேன். அனிமி போயிட்டு இருக்குது. இந்த எபிசோட மனுஷன் வந்து டெய்லி அலாரம் வச்சுக்கிட்டு ஒரு 2 எபிசோட நான் பார்த்தாதான் தூங்குவேங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, நைட்டு தூங்குற முன்னாடி ஒரு அனிமி ஒரு எபிசோட் பார்த்தாதான் தூக்கம் வருது, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. இல்ல இவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்கன்னா வரும் தலை வந்து ஃபுல் வெப் சீரிஸ் மூவிஸ் அடிச்சு நவுத்திட்டு கிடப்பாரு. ஸ்டோரியில அப்போ போட்டு இருக்கு, என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு டக்குன்னு ஸ்டோரி பார்த்தா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸோட சீசன் 5 ப்ரோ. மார்ச்லயே ஏப்ரல் ப்ரோ. அப்ப மார்ச்ல பீக்கி பிளைண்டர்ஸ் வருது, ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் வருது, டேர்டெவில் 3 வருது. அப்ப மார்ச்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீரிஸ் 3 தான் இறங்குது. ஆனா அவங்க அட் எ டைம் விட மாட்டாங்க, வீக்லி ஒரு எபிசோட் போடுவாங்க பிரைம் வீடியோ. பட் பாய்ஸ் வீக்லி ஒரு எபிசோட் தான். ஸ்டார்டிங் மேபி 1 or 2 எபிசோட் அட் எ டைம் விட்டுருவாங்க, பட் அப்புறமா சிங்கிளா போவோம். ப்ரோ ஃபினாலே ப்ரோ அவனுக்கு நார்மலாவே கொடூரமா தான் பண்ணுவானுங்க. இதுல என்ன ஒயிட் ஹவுஸ் என்ன பண்ண போறாங்க, இந்த பிலி புச்சர் வேற வில்லனிசமா போயிட்டாரு, அவர்கிட்ட நிப்பாட்ட முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹோம்லேண்டர் முடிக்க வரான். நான் வந்து சோல்ஜர் பாய் தான் கரெக்டா வந்து அவனை அடிச்சு போடுறதுக்கு. நான் கூட அந்த கேரக்டர்லாம் வரும்போது இது என்னடா பண்ண போற நீங்க, இவன் அதுக்கு மேலன்னா அவனுக்கு மேல கிடக்குறான் அவனோட அப்பா. ஆக்சுவலி பாய்ஸ் தான் இப்போ செம கிரேஸா இருக்கு. அண்ட் ஃபினாலே முடிக்கிறாங்களா, அதனால எப்படி முடிக்க போறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. காமிக்ஸ் வெர்ஷன்ல ஆக்சுவலா நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஆல்ரெடி நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது டோட்டல் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் போகுது. அதே போல இப்போ பாய்ஸ் பாஸ் அதே மோட்ல வந்து டாக்ஸிக்ங்கிற டீசர் பாத்தீங்களா? ஐயோ ப்ரோ, அது ஓவர் டாக்ஸிக்கா இருக்கு ப்ரோ. அதுதான் சொன்னேன். இப்போ இதுவே ஒரு மேல் டேரக்டர் எடுத்துருந்தான்னு வைங்களேன், முடிச்சிருப்பாங்க. இந்த டைம்ல ஏதோ ஃபீமேல் டேரக்டர்னால தப்பிச்சிட்டாங்க. எனக்கு இவங்க அவ்வளவு கான்ட்ரவர்சிக்குள்ளவே மாட்டல. இப்போ இதுவே வந்து சந்தீப் பாங்காரெட்டி செஞ்சிருந்தான்னு வைங்களேன், அவனை போட்டு செஞ்சிருப்பாங்க. யாஷிபி ஒத்துக்கினா இருந்தா புரியல. ஒருவேளை மூவில இல்லையோ, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ டாக்ஸிக் கேரக்டர் இந்த மாதிரி பார்த்தா கூட நீங்க மூவி கூட பாக்குறவங்க கம்மி தானங்க. டீசர் எல்லாரும் கேஜிஎஃப் யாஷ் தானங்க பாப்பாங்க. ஆக்சுவலா நான் இப்போ கேஜிஎஃப் அவர் பீக்ல இருக்காரு, சோ டாக்ஸிக் வொர்க் அவுட் ஆகணும். ஆமா, அதுலமே துரந்தர் 2 கூட வர இறங்குது இல்ல பாருங்களேன். கடைசில அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வெர்சஸ் டூம் 3 டாக்ஸிக் வெர்சஸ் துரந்தர். இப்போ துரந்தர் பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 மேல இன்ட்ரெஸ்ட் வந்துரும். டாக்ஸிக் கிரேஸ் இருக்கு ப்ரோ, அது எந்த டவுட்டும் இல்ல. யாஷ் சாலிடா 3 மணி நேரம் ப்ரோ. துரந்தர் 2 3 மணி நேரம். டாக்ஸிக் அது இவனுங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு தியரியுமே போயிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து அப்படி இருக்கிற டைரக்டர் கிடையாது, நீங்க டீசர் வச்சு முடிவு பண்ணாதீங்க. அதான் டீசர் டோட்டல் டிஃபரண்ட். இந்த கேரக்டர் வந்து அவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காருன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் மூவி வைஸ் அதுக்கான பே ஆஃபா வந்து வேற ஏதாவது மாத்திடுவாங்கங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கேங்ஸ்டர் வைப் நல்லபடியா தெரியுது, குவாலிட்டியும் இருக்கு. பாருங்க கேஜிஎஃப் எஸ்ங்க அந்த மாதிரி ஏதாவது அம்மா சென்டிமெண்ட்ல இந்த டீசர் இருக்குன்னு நம்பி பார்த்தவங்கலாம் யோசிச்சு பாரு. வீட்டுல டிவில போட்டு விட்டவங்க நிலமெல்லாம் யோசிச்சு. அதான் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போன்ல பப்ளிக்ல எங்கேயோ பார்த்தோம்.
பார்த்து டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிருப்பான் ப்ரோ. அதே மாதிரி ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் இந்த வருஷம் வரும் தானே சீசன் 2 வரும் நெட்ஃபிளிக்ஸ் சொல்லியிருந்தாங்க வந்துரும்னு சொல்லிட்டு. அண்ட் சீசன் 1 தமிழ் டப்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பல வருஷமான ஒரு அப்டேட் இருக்கு. இவரே வந்து எத்தனை வருஷம் முன்னாடி அப்டேட் கொடுத்தீங்க? ஒரு 3 வருஷம் இருக்கும் மினிமம். ஆனா வந்துரும். எனக்கு இது அலைசின் பார்டர்லண்டே அது வந்தது. அதனால ஆக்சுவலி அது ஒரு நெட்ஃபிளிக்ஸோட ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா நெக்ஸ்ட் சீசன் வரதா அது முன்னாடி இருக்க எல்லா சீசனும் தமிழ் டப். அது இல்லாம நெட்ஃபிளிக்ஸோட தமிழ் டப்போ இல்ல பிரைமோட தமிழ் டப்போ எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. எனக்கு ஜியோ சத்தியமா நல்லா இல்ல, சத்தியமா நல்லா இல்ல ப்ரோ. இப்போ ரீசெண்டா நம்ம நைட் ஆஃப் தி செவன் கிங்டம் அதையும் கொஞ்சம் முக்கியதான் தமிழ் டப்பிங் நீ குவாலிட்டியா பண்ணீங்கன்னா நான் குறையே சொல்ல போறதுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல எனக்கு அந்த குறையே வரல. நான் இப்ப சஜஸ்ட் பண்ணுவேன் தமிழ் டப்பிங் பாக்கறேன்னா இந்த தாராளமா ட்ரை பண்ணு. இந்த லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஸ் இருந்துச்சுன்னா தமிழ் டப்பிங்லயே பாருங்க, நல்லா இருக்கு. அதான் நல்லா கனெக்டும் ஆகும் நம்மளுக்கு. ஆமா, இது வந்து பேசுறதே சிரிப்பு வருதா உனக்கு? எங்க ஹிஸ்டாரிக்கலா இருக்கும்போது நீங்க சிரிப்பு காட்டுற மாதிரி பேசி வைக்கிறாங்க. அது எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மட்டும் எனக்கு அந்த நம்பவே முடியல. அது ஆல்ரெடி கேம் ஆஃப் த்ரோன்ஸும் ரஷ் பண்ணிட்டாங்க, நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனும் ரஷ் பண்ணாங்க. ப்ரோ ஹவுஸ் ஆஃப் டிராகன் வருது சொல்லும்போது சோ சீரிஸ்ல இன்னும் நெக்ஸ்ட் ஒரு பெரிய சீரிஸ் வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த கன்ஃபார்மா இந்த இயர் வருதா? கண்டிப்பா வருது. இந்த சம்மர்னு சொல்லிட்டாங்க, இந்த மந்த் மட்டும் கன்ஃபார்ம் ஆகணும். ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரே இயர்ல 2 இது வருது ஒரே யூனிவர்ஸ்ல இருந்து. நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் ஓடிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பின்னாடி வாங்க அது தனியா போவோம். சோ நிறைய பேர் ஒரு கன்ஃபியூசிங் வேர்டா இருப்பீங்க. என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அதோட ரொம்ப முன்னாடி ஸ்டோரி தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன். ரெண்டுத்துக்கு நடுவுல தான் நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம். அண்ட் நைட் ஆஃப் த செவன் கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரா. எனக்கு எந்த டிராகன்ஸும் இல்ல, இது வந்து ஒரு கிரவுண்டடான ஒரு சீரிஸ். அவங்க லைஃப் அப்படியே அதான் ஒரு நைட்டோட ஸ்டோரி. ஒரு நைட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதை பத்தி ஒரு இந்த மாதிரி சார் டங்கன் த டால்னு சொல்லி அது வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு பெரிய சீரிஸே கொடுக்கும். அந்த நைட் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் அந்த ஒரு ஜர்னி. அதான் ஆக்சுவலா இது 6 எபிசோடு தான், மினி சீரிஸ் தான். இது ஒரு சீசன் கூட வரும்னு தெரியாது ப்ரோ. இல்ல மொத்தம் புக் வைஸ் கனெக்ட் பண்ணா 3 சீசன் இருக்கான். ஓகே, பட் 6 எபிசோடு. இது ஒரு 40 நிமிஷம் சின்ன சின்ன சீரிஸ் தான், டக்குன்னு முடிச்சு விட்ற சீரிஸா தான் இருக்கு. அதே மாதிரி நீங்க இது ட்ரை பண்ணீங்களா, யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸ்? ஓகே, இல்ல ப்ரோ அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அதோட சீசன் 2 வருது. அதே மாதிரி எக்ஸ்மென் 97 அதோட சீசன் 2 வருது. அதுலயும் நான் அந்த சைக்ளோப்ஸோட ஒரு லேண்டிங் சீனை பார்த்தேன். தலைவர் லேசர் வச்சு லேண்டிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த அனிமேட்டட் சீரிஸும் ட்ரை பண்ணுங்க. பிளஸ் இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் நாயர் சீரிஸும் வருகிறது. ஆமா, ஆனா அது டோட்டல் டிஃபரெண்ட். பிரைம் வீடியோ பண்றாங்க. 1917 அந்த டைம்ல ரெண்டு வெர்ஷன், Black and White ஒன்னு கலர் வெர்ஷன், ரெண்டா ரிலீஸ் பண்றோம் பிரைம். கேட்டா Black and Whiteல பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். Black and White பண்ணாதாங்க அந்த டெப்த் இருக்கு. இப்போ இவன் KGF சலாலாம் என்னங்க உங்களுக்கு அந்த Black and Whiteல பாக்கும்போது எப்படி இருக்குங்க இம்பாக்ட்? எனக்கு Black and Whiteல உடுங்கன்றாங்க. ஆனா இன்னொரு கலர் வெர்ஷனும் தனியா விடுறாங்க. எனக்கு இந்த கலர் அது வந்து டிடெக்டிவ் ஸ்டோரியா இருக்கும். ஸ்பைடர்மேன் அவனோட சென்சஸ் வச்சு சில டிடெக்டிவ் எல்லாம் இது பண்ற மாதிரி. பட் இது எங்கேயும் லிங்க் ஆகுறது கிடையாது. டோட்டல் டிஃபரெண்ட். அதான் தனித்தனி யூனிவர்ஸ் மாதிரி அது பாட்டு நடக்கும். பிளஸ் நீங்க யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரிஸ் அனிமேட்டட் சீரிஸ் அது பார்க்கணும். நல்லா அது. ஆனா ஸ்டோரி வைஸ் எங்கேயும் லிங்க் ஆகாது தான் கேள்விப்பட்டேன். அதனால பெருசா நானும் அதை எடுக்கல. ப்ரோ இவ்வளவு பேசணும். நம்ம கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒடிசி படம் வருது. ஒடிசி எல்லாம் பயங்கர வெயிட்டிங் ப்ரோ. ஏன்னா அந்த ஆளுக்கு விஎஃப்எக்ஸ் பிடிக்காது. அவர் வேற கொண்டு வருவாரு. சோ அதனால இப்போதைக்கு அந்த படம் இன்னும் அது ஒரு என்னன்னா இப்ப நோலன் டீசரை பார்த்துட்டு இவர் வந்து ஹிஸ்டாரிக் அக்யூரேட்டா இல்லைன்னா அவரே போட்டு அடிக்கிறாரு. படத்தை பாருங்கடா, படத்தை பார்த்து பேசுங்கடா, அதுக்குள்ளே போட்டு அடிக்க. எனக்கு நோலன்ஸ் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால ஐமேக்ஸ் டிக்கெட்லாம் ஒரு வருஷம் முன்னாடி போட்டு ஃபில் ஆயிருக்கு. பிராண்ட் அவன் அந்த மனுஷன் வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடியே புக் பண்ணிக்கிறேன். அவர் என்ன குக் பண்ணி கொடுத்தாலும் நான் பார்க்க தயாரா ரெடி ஆயிட்டானுங்க. ஒரு மூவி ஃபில்மாவே கம்மி தான் ப்ரோ, 10 கிட்ட தான் இருக்கு. எல்லாமே பீக் ப்ரோ. ஏன்னா அந்த மனுஷன் இப்ப நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, இப்ப இன்டர்ஸ்டெல்லார் பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஆளுங்களை நான் கூப்பிட்டு ஸ்டடி பண்ணி இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதே கலை எழுதுறேன். சயின்ஸ் உள்ள கொண்டு வருவார். அதான் ஹைலைட். ஆக்சுவலி நான் ஒரு ஃபாலோயிங் மூவில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு அவரோட டைரக்ஷன். ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் நம்ம காசு பார்க்கணுங்கிறது அவரோட நோக்கமே இல்ல. இது நம்ம கொடுத்தா இது பர்ஃபெக்டா இருக்கணும். அவன் அடுத்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே குவாலிட்டியில. இன்னும் கூட நம்ம இந்த பேட்மேன் த்ரிலாஜி பாருங்க, பீக்ல இருக்கு ப்ரோ. நம்ம லைவ் ஆக்ஷன் மோனா வேற வருது. அதான் சொன்ன ராக் கொஞ்சம் டவுன் ஃபால் ஆச்சு. இப்ப திரும்ப வர இந்த படத்துல டவுன் ஃபால் ஆயிடுது. ஆனா அனிமேட்டடே சூப்பரா இருந்தது. இப்ப சில படங்கள்லாம் உங்களை லைவ் ஆக்ஷன் யாருங்க கேட்டா அதுதான் சொல்றாங்க. வேற ஏதாச்சும் எவ்வளவோ படங்கள் இருக்குது. அது டிஸ்னி ப்ரோ. உங்ககிட்ட வேற எதுவும் இல்ல. இப்போ இருக்க எல்லா அனிமேட்டடையும் லைவ் ஆக்ஷன். ஏதாச்சும் அனிமேஷன் படத்துக்கு பட்ஜெட்டை கொடுத்து நீங்க ஒழுங்கா பண்ணலாம்ல. அனிமேஷனுக்கு சின்ன மூவிஸ் தான் பண்றாங்க. இப்ப இந்த ஜூட்டோபியா இதெல்லாம் செமையா ஓடிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க அதுக்கு 3க்கு கொடுக்கலாம் பட்ஜெட். இல்ல அடுத்தடுத்து அனிமேஷன் படங்களுக்கு அவ்வளவு கொடுக்கலாம். இப்ப இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கதை இருக்கு. இப்போ அதையும் வந்து லைவ் ஆக்ஷன் மாத்துவோம். மோனா 3 கூட எடுங்க அனிமேஷன்ல, எதுக்கு லைவ் ஆக்ஷன்ல எடுக்கிறீங்க? கடுப்பா இருக்குதுங்க. ஆனா ப்ரோ அனிமேட்டட்ல இன்னொரு மூவி வருது, நம்ம ஆங்கிரி பேர்ட்ஸ் 3. எனக்கு வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் மூவி ஃபேவரட். எனக்கு மெயினா அது தமிழ் டப்ல தான் ப்ரோ செம்ம. நான் இத வந்து ஹைலி சஜஸ்ட் பண்ணா தமிழ் டப்ல நம்ம பார்க்கலாம். தியேட்டர்ல சிரிச்சிட்டே பார்க்கலாம். எனக்கு வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் மேல தனி எக்ஸ்பெக்டேஷன். உண்மையாவே
உண்மையாவே இப்ப இந்த வருஷம் ஆங்கிரி பேர்ட்ஸ் 3, டாய் ஸ்டோரி 5 அனிமேட்டட்லயும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆமா அன்எக்ஸ்பெக்டடா சில அனிமேஷன் மூவி வரலாம். இப்ப போன இயர் வந்து ஆக்சுவலா அனிமேஷன் இயர் தான் 2025. நெட்ஃபிளிக்ஸ் தான் ப்ரோ டக்கு டக்குன்னு ஏதோ ரிலீஸ் பண்ணிடுறான். சின்ன மூவி தான் தெரியுது, பட் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ ஸ்பைடர்மேனாலே சூப்பரா இருக்கும் ப்ரோ. நம்மள ஹீரோ அந்த ஒரு மெயினான தீம் வந்து அவங்க நல்லா கொண்டு வந்து இந்த படத்துக்காக நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்றேன். இந்த இயர் கிடையாது ஆக்சுவலா. அந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அவன் மைல்ஸ் மார்ஸ் படம் முழுக்க எத்தனை ஸ்பைடர்மேன்ரா, எப்ப டைனோசர் ஸ்பைடர்மேன், இந்த ஸ்பைடர்மேன், அந்த படத்துல ஒரு சின்ன இது இருக்கு ப்ரோ. அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டாங்க மூவிய, பட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரீஷூட் ஒர்க் போயிடுச்சு. லைக் ரீடேக் மாதிரி எல்லா அனிமேஷனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க, ஃபுல்லா ரீவொர்க் பண்ணிட்டு 2028 தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 7 கிடையாதா? 7, 8 அந்த மாதிரி பேசிட்டு கன்ஃபார்ம் ஏதோ ஆகல. பட் ஆனா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு படம் வருது, அனிமேட்டட் சீரிஸ் வருது, அனிமேஷன் படம் வருது, நிறையவே இருக்கு, லைவ் ஆக்ஷன் சீரிஸ். சரி ப்ரோ, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் சீரிஸ்னு அதுவே டியூரேஷன் எங்கேயோ போயிடுச்சு. வேற ஏதாச்சும் இன்னும் ஃபைனல் டச் இருக்கா? ஒன் பீஸ் சீசன் 2 மிஸ் பண்ணிட்டீங்களா? இது அனிமேலயும் கண்டினியூ ஆக போகுது, லைவ் ஆக்ஷனும் வருது. ஆக்சுவலி அது அனிமேல வருது, அவதாரோ வருது. ஆனா அவங்க முடிக்க போறாங்க. லைக் டோட்டல் 3 சீசன்ஸ் தான். அவன் தான் வளர்ந்துட்டானே. அதனால சீசன் 2 பாப்போம். அந்த எர்த் டைனஸ்டி போறாங்க, அது எப்படி இருக்கும்னு. ஒன் பீஸோட சீசன் 2 கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். ஏன்னா நான் அனிமே கவர் பண்ணனால எனக்கு கான்செப்ட் தெரியும். டீம்ல சில நியூ மெம்பர்ஸ்லாம் வராங்க. அனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க, இன்னும் முடிக்கல. இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாருங்க. அனிமே எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. ஆனா அனிமே பார்த்ததுனால லைவ் ஆக்ஷன் ரெண்டு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைவ் ஆக்ஷன்ல சில கேரக்டர்ஸ் வந்து எனக்கு அவ்வளவு ஃபீல் ஆகல. அனிமேல நல்லபடியா ஃபீல் ஆயிட்டேன். ஏன்னா நான் லைக் 2 வருஷம் ஆச்சு எனக்கு ஒன் பீஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால அந்த டிராவல்ல இருக்கிறேன். 2 வருஷமா ஒரே கேரக்டர் பார்த்துட்டு இருக்கனால அது என் மைண்ட்ல நல்லபடியா நிக்குது. ஸோ அது ஒரு தனி ஃபீல் இருக்கு. இன்னும் லூஃபி அந்த சில எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாம இருக்கேன். பட் பாப்போம், போ அதுவும் கொஞ்சம் பழகிரும்னு நினைக்கிறேன். சரி, ஏதாச்சும் இதுல விட்டு போயிருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. நீங்க எது எதிர்பார்க்கறீங்க? அதாவது இப்ப இது இந்த டாபிக் இருக்கும்போது டக்குனு என்னெல்லாம் மைண்டுக்கு வருது அப்படிங்கறத வச்சு தான் பேசினது. நிறைய ஸ்பெசிஃபிக்கா லிஸ்ட் போட்டு சொல்லணுங்கிற வீடியோ கிடையாது. அது தனித்தனியா 2 பேர் சேனலையும் போட்டோம். இதுல நீங்க இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ற சீரிஸ் என்ன, படம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இல்ல அடுத்து என்ன டாபிக் பத்தி பேசலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளே தமிழ் டப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.